இன்னைக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். வீட்டு குறிப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்றேன். இப்ப பாருங்க, நம்ம லெமன்லாம் கட் பண்ணிட்டு சாறு எடுத்துட்டு அந்த தோலை தூர தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி போடாதீங்க. இனிமேல் எடுத்து வச்சுட்டு இதை என்ன பண்றீங்கன்னா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இதில் பாதி தண்ணி ஊற்றினா போதும். இதை நல்லா மறுபடியும் அரைச்சிக்கலாம். இப்போ பாதி தண்ணி இருக்கு இல்லையா, இப்போ அரைச்சதை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னா, இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். லெமன் தோலோடு அப்படியே சேர்க்கறத விட இந்த மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து கொதிக்க வைக்கும் போது நல்லா ஈஸியாக அந்த சாறு அந்த தோல் எல்லாமே நல்லா நம்மளுக்கு சாராக கிடைக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே வேற டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த லெமன் சாறு வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னு அடுத்தது நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இனி வரும் காலம்லாம் மழை காலம். அதில் தொண்டை வலி, இருமல், சளி, தொண்டை கரகரப்புலாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னா, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். முழு வெத்தலை எடுத்துட்டு நல்லா அலசிட்டு ஒரு 2-3 மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், சோம்பு இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி துண்டு தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சேர்க்கலான்னா ஒரு 1/2 பல்லு பூண்டு. இது குழந்தைங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். சின்ன குழந்தைங்களா இருந்தால், பெரிய குழந்தைங்களா இருந்தால் பரவாயில்ல, இந்த அளவுக்கே கொடுங்க. இதில் நல்லா சுத்தமான தேன் எடுத்துக்கலாம். தேன் எடுத்துட்டு இதில் ஊற்றிட்டு இதை நல்லா மடித்து அப்படியே சாப்பிட கொடுங்க. சாப்பிட்டு நல்லா அந்த சாறு இது எல்லாமே நம்ம மென்று சாப்பிடும்போது சளி, இரும்பல், தொண்டைக்கட்டெல்லாம் நல்லா குணமாகவும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அடுத்தது இப்போ நல்லா இந்த எலுமிச்சந்தோல் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அதை நம்ம என்ன பண்ணலாம்னா வடிகட்டி வச்சுக்கலாம். இதை நம்ம வடிகட்டி இதுக்கு நிறைய யூஸாக இருக்கும் டிப்ஸு. அதுவும் இல்லாமல் இதை வச்சு நம்ம ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். கழுவும் போது அவ்வளோ க்ளீனாக இருக்கும். கழுவும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதில் நம்ம துணி துவைக்கிற லிக்விடு, அப்படி இல்லைன்னா பாத்திரம் கழுவுற லிக்விடு எது ஒன்றாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இது என்ன பண்ணலான்னா, வாட்டர் கேன் இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா மூடியில் ஹோல்ஸ் போட்டுட்டு வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் வாட்டர் கேனில் ஊற்றலை, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ அப்படியே உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சூடாக இருக்கிறதால என்ன பண்ணுறேன்னா அப்படியே கரண்டிலே ஊற்றுறேன். இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் சிங்க்கு எப்படி இருக்குது. நல்லா இந்த ப்ரஷ் வச்சு உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். இந்த ப்ரஷ்ஷு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், சிங்க்கு கழுவுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30 rupees தான். இது ரெண்டுமே சேர்த்தே கொடுத்துட்றாங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா கழுவும் போது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம நைட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு இது லாஸ்ட்டாக இது மட்டும் ஊற்றி நல்லா கழுவி பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா க்ளீனாகவும் இருக்கும். நம்ம பூச்சி, இந்த கரப்பாம்பூச்சிலாம் இந்த சிங்க்கு வழியாக தான் வரும், அது கூட வராது. இப்போ பாருங்கள், இது நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறீங்களா, அதில் டைல்ஸ் இருக்கும். அந்த டைல்ஸ் எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இதை வச்சு நல்லா தொடச்சி பாருங்க. பாருங்கள், துடைக்கும் போதே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இதை வச்சு தொடச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வேலையும் சுலபமாக முடியும். அடுத்தது அடுப்பு, கேஸ் அடுப்பில் கூட வச்சு இந்த லிக்விடை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மிக்சியை நல்லா க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மிக்சி கூட ரொம்ப ஈஸியாக, இப்போ பாருங்களேன், ரொம்ப கூட தேய்க்கலை, லைட்டாக தான் அப்படியே
தேய்க்கிறேன். அதுக்கே நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். அடுத்தது வந்துட்டு நம்ம தரை துடைக்கிறோம் இல்லைங்களா, அதில் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு துடைக்கணும் இல்லை, நம்ம தரை துடைக்கிற தண்ணியில் இதையும் சேர்த்து நல்லா துடைச்சி பாருங்கள். டைல்ஸ் தரை நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எறும்புலாம் இருக்குல்ல, அதுவும் வராமல் இருக்கும், பூச்சி எறும்புலாம். இது பாருங்கள், நான் ஒரு 3 லெமன் தோல் தான் எடுத்துக்கிட்டு அதுக்கே இவ்வளோது. இது மாதிரி வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னா, இப்போ மாம்பழம் சீசன் இருக்குது. இதில் வந்து கெமிக்கல் போட்டு வச்சு இந்த மாம்பழமாக இருக்கா இல்லையா நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. இதை நம்ம சாப்பிடும்போது வாய் இந்த உதடெல்லாம் வந்து நல்லாவே அப்படியே எரிச்சலாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாம்பழத்தை அதில் வச்சு நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வாய் இதெல்லாம் எரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தோலில் இருக்கிற கெமிக்கல் கூட போயிடும். வாய் எரிச்சல் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம். இது சாப்பிடும் போது தெரியாது, சாப்பிட்ட பிறகு தான் வந்து நல்லா எரிச்சல் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த உப்பு தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே சாப்பிடாதீங்க, நல்ல தண்ணியில் கழுவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் ரொம்பவே நல்லதும் கூட. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலான்னா, இப்போ கருவேப்பிலை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவோம்னா, அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வச்சிடுவோம். இது வந்து நான் நிறைய கருவேப்பிலை வச்சுருப்பேன், அதனால் இவ்வளோ பெரிய பாக்ஸ் எடுத்துருக்கேன். உங்கள் கருவேப்பிலைக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டப்பாயில் போட்டுட்டு, இதில் இன்னும் நான் கருவேப்பிலை நிறைய இருக்குது, இது உருவி போடணும். இப்போதைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த கருவேப்பிலை நான் இப்போ இதுவே வந்துட்டு 1 வாரமாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். இப்போ நேற்று வாங்கின கருவேப்பிலை தான் இனிமேல் உருவி போடணும். அதுக்கு மேலேயும் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சு நல்லா மூடி இறுக்கமாக ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள். 10 நாள் 20 நாள் இருந்தாலும் கருவேப்பிலை அப்படியே பச்சையாகவே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலான்னா, மழைக்காலம் இருந்ததுன்னா அதுவும் இல்லாமல் உப்பு வந்து கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, வரமிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் எடுத்து 2 1 போட்டு வச்சுடுங்க. அந்த உப்பு வந்து நீர்க்காமல் அப்படியே இருக்கும். நீர்த்ததுன்னா வந்துட்டு நம்ம கையில் எடுக்கும் போதே கசகசன்னு இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலான்னா, சிங்க்கு வந்து அடிக்கடி அடைச்சிக்கும், தண்ணி போகாமல் இருக்கும். இது என்ன பண்ணுறீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு முறை சமையல் சோடா அது கூடவே என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நல்லா கொதிக்க தண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து இதில் ஊற்றி பாருங்கள். சிங்கில் அப்பப்போ அடைப்பு வராது, கருப்பாம்பூச்சியும் தொல்லையே இருக்காது. நல்லா வந்து சிங்க்கு நைட்டில் செய்யுங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண இந்த லெமன் லிக்விடு கூட இதில் ஊற்றுனா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டிப்ஸு எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான். இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நினச்சிதுங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.